பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து நாம் ஆண்டவரை அறியாது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து தம்மை வெளிப்படுத்தி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்முடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அப்போ நாம் அவருடைய பிள்ளையாய் நாம் அவருடைய அன்பை ருசித்து அவருடைய வழியில் செல்லுகிறதுக்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது பாருங்கள், கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுகிறார். நம்மளுடைய சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. நாம் ஆண்டவர் அன்பை ருசித்த நாம் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் நமக்கு ஒரு இதய துடிப்பாகவே மாறிவிடும். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த விதத்திலேயாவது ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். நாம் அவருடைய வேலைக்காரர்கள். நாம் அப்படி ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்போது, ஆண்டர் அன்பை அநேகருக்கு சொல்லும்போது, நற்காரியங்கள் செய்யும்போது, இந்த சிறியர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்யும்போது ஆண்டவர் தேவன் பிரியப்படுகிறாரா இருக்கிறார். அது அவருக்கே செய்து, இந்த சிறியர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கே நாம் செய்கிறோம். தேவனுக்கு நாம் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறவனாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கும்போது தேவனுக்கு அது மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், ஆண்டோட ஊழியத்தை நாம் உண்மை உத்தமாக செய்யும்போது மனுஷரால் நாம் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். மனுஷர்கள் கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். பாருங்க, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தை மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் உண்மை உத்தமாக நம்மக்கிட்ட கொஞ்சம் பலன் இருந்த ஆண்டவர் மறுதளிக்காதபடி ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடுகிறதை தேவன் பார்க்கிறார். தேவன் அதில் பிரியப்படுகிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த புதிய நாளில் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பிறந்திலிருந்து இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றி துதி பலிகளை செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். 7 குத்து விளக்கு மத்தி உலாகிறோம் துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தரையும் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க கத்தாவே. அப்பா, இந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் 4ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சரீர பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமியில உருவாக்கினீரோ, உடைய சித்தம், உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா.
அப்பா தேவைகள் எல்லாத்தையும் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசனத்தின் முடி ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காகவே எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவரே. அந்த அழைப்பிலே நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவரே உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல, நாங்கள் ருசித்த அன்பை அநேகரும் ருசிக்க வேண்டும் என்று வாஞ்ச விருப்பத்தோடு செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மைக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.